சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம சீதா இருந்துட்டு அருண் கிட்ட போயிட்டு, "நீங்க என் மாமாவ பழி வாங்குறதுக்காக தானே செல்வத்த விளையாடிட்டு இருக்கீங்க. அவர நம்பி தான் உங்க குடும்பமே இருக்கு. என் மாமாவ பழி வாங்குறதா நெனச்சு ஒரு குடும்பத்த நடு ரோட்ல நிப்பாட்டிடாதீங்க. அவங்களுடைய சாவுக்கு நீங்க காரணமாயிடாதீங்க. அத்தை மேலேயும் தப்பு இருக்கு. அத்தையும் ஃபோன் பேசிக்கிட்டு ரோட கிராஸ் பண்ணியிருக்காங்க. அத்தை போனதுல எங்களுக்கும் தான் வருத்தம் இருக்கு. யாருக்கு வருத்தம் இல்லாம இருக்கு? அவரு கூட தான் தன்னால ஒரு உயிர் போயிருச்சுன்னு சொல்லிட்டு செல்வன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம அந்த குடும்பத்தை பழி வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க எல்லாருமே திட்டம் போட்டு பண்ணியிருக்கீங்க. என் அம்மாவை எல்லாருமே சேர்ந்து கொன்னுட்டீங்கல்ல, உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா சீதா இருந்துட்டு, நீங்களும் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை நான் வீட்டில் சண்டை போட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ தப்பானவரன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உங்களை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் என் அக்காவோட பாசம், என் மாமா எங்கள் மேலெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்க அக்கறை எல்லாமே உங்களால் கெட்டு போச்சு. நானும் அவ்வளோ ஏதோ பரம விரோதி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு. என் அப்பாவுக்கு அடுத்து என் மாமா தான் எங்கள் குடும்பத்தவே பார்த்துட்டு இருந்தாரு. எப்போ நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தீங்களோ அப்போவே என் மாமா அவரோட பாசத்தை எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.